வாழ்க்கையில் பெரிய கஷ்டம் நடக்கும்போது முருகா நீ என்னை எப்படியாச்சும் காப்பாற்று, நீ நேரில் வரமாட்டியாப்பா அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம்ல. ஒருத்தருக்கு உண்மையாகவே இந்த விஷயம் நடந்திருக்குன்னா நீங்கள் நம்ப போகிறீங்களா? ஆமாங்க, நம்ம திருவான்மியூரில் இருக்கக்கூடிய பாம்பன் சித்தர் கோவில், இது எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சித்தருக்கு ஒரு ரொம்ப சிறப்பு இருக்குது. பாம்பன் சித்தர் ஒரு தடவை காலில் அடிப்பட்டதால் அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்காரு. அந்த அரசு மருத்துவமனையில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அவங்க கால் எலும்பு உடஞ்சிடுச்சு, வயசு அதிகமாகிடுது, இதுக்கப்புறம் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் ஒரு பெரிய முருக பக்தருங்க. அவர் ராப்பகலமாக முருகனையே நினச்சிட்ருக்கவர். முருகா நீ காப்பாற்றுன்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் எப்படி அவர் வராமல் இருப்பார்? அவருக்கு நைட்டில் முருகர் வந்துட்டு போகிறதுக்கான எல்லா ஒரு அறிகுறியும் தெரிஞ்சிருக்கு. அடுத்த நாள் டாக்டர்ஸ் வராங்க, வந்துட்டு ஸ்கேன் பண்ணுறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது அவரோட கால் உடஞ்சிருந்தது பார்த்தீங்களா, இப்போ அது சரியாயிடுச்சுன்னு. எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியம். பொதுவாக ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மெடிக்கலி மிராக்கிள், அந்த விஷயம் தான் நடந்திருக்கு. இது எத்தனை பேர் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்பாதவங்க ஆப்போசிட்லேயே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை போங்க. அங்கே பாம்பன் சித்தர் சார்பாக ஒரு தனி வார்டே இருக்குது. திருவான்மியூரில் இருக்கக்கூடிய இந்த கோவில் பற்றின சிறப்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.